உங்களுக்கு அங்க கிடைக்காத சந்தோஷத்தை நான் கொடுக்குற மருமவனே. கண்டுபிடி 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 இவ்வளவு உன் திறமையா? இரியா, நான் புடிச்சு காட்டுறேன். நல்லா பிடிச்ச. எங்க இருக்க? கண்டுபிடி. எங்கடா இருக்க? கண்டுபிடி கண்டுபிடி. எங்கங்க? எங்க போனீங்க? எங்க போனீங்க நீங்க? புடிச்சிட்டேன் 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 புடிச்சிட்டேன். அத்தியா, மருமவனே நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மருமவனே, பொழுது போகல, அதான் நானும் உங்க மாமாவும் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். மருமகனே எப்ப வந்தீங்க? அம்மா இப்பதான் அம்மா வந்தேன். இவருக்கு எப்பவுமே விளையாட்டு புத்தி தான்ப்பா. நீ வா மருமவனே, நம்ம போலாம். என்ன மாப்பிள்ள இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டீங்க? சரியா சாப்பிடுறீங்களா இல்லையா? பாருங்க, அப்படியே எலும்பெல்லாம் மேல தெரியுது. எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்கீங்க? யோ, போயிட்டு நல்ல வெடக்கோழியா நாட்டுக்கோழி முடிச்சு எடுத்துட்டு வா. மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடுவோம் இன்னைக்கு. சரிம்மா. மருமவனே, என் மக எப்படி இருக்கா? உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? அத்தை, நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. உன் மகன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அத்தை. சரி, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் அத்தை. அப்படியா? என்ன டார்ச்சர் பண்றா? அத்தை, காலையில் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறா. மதியம் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறா. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ரீல்ஸ் பண்ணுறா. நைட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்கிறா. நான் வீட்டுக்கு வந்து கொரட்டை விட்டு போடுறது தான் அத்தை கரெக்டாக இருக்குது. நான் என்ன அத்தை பண்ணுறது? இந்த மாதிரி தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதுதான் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். மருமவனே, இப்ப உள்ள காலம் அப்படி கிடக்கு. எல்லாரும் அந்த இன்டர்நெட்லயே கிடக்குறாங்க. புருஷனை கூட ஒழுங்கா கவனிச்சுக்கிறது இல்ல, ஒரு மாமியாரை பாத்துக்கிறது இல்ல, ஒரு புருஷனை பாத்துக்கிறது இல்ல, ஒரு குழந்தைய பாத்துக்கிறது இல்ல. இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அதனாலதான் பல ஆம்பளைங்க பொண்டாட்டியை வெறுத்து சந்தோஷம் இல்ல. அத்தை, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அத்தை. அதால் தான் அத்தை நான் இங்கே சந்தோஷத்துக்காக வந்திருக்கேன். இங்கே நான் ஹாப்பியாக இருக்கலாமா? மருமவனே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருமவனே. உங்களுக்கு அங்க கிடைக்காத சந்தோஷத்தை நான் கொடுக்குற மருமவனே.
விமலா, என்னையா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, மட்டை அள்ளி போட்டுட்டு இருக்கேன். சரிங்க, ஆ. வா உள்ள போலாம். உள்ள போலாமா? நீ இப்படி கூப்பிடுற ஆள் இல்லையே. உடம்புலாம் ஒரு மாதிரி மூடாகி போச்சு. ஏய், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. படம் தானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. இல்லையே, என்கிட்ட பொய் சொல்லாத. நான் பார்க்கல பாருங்க. நீ சாதாரணமா என்னை இப்படி கூப்பிட மாட்டியே. உனக்கு படம் ஏதாவது பார்த்து எவ்வளவு உனக்கு கோத்து காட்டினாதானே உனக்கு மூடே வரும். ஏய், போயா, மருமக வேற வந்திருக்கான். மருமகனுக்கு நான் ஆக்கி போடணும். போய் செல்லுலயே படம் பார்த்துக்கோ. போ, கிளம்பு. நம்ம தலையெழுத்து இதுதான். மாமா என்ன மருமன? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா, பொய் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. இந்த நாட்டுக்குள்ள என்னென்ன நடக்கு, இந்த நாட்டு அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தானே நாளைக்கு நம்ம போய் அப்படி போய் இப்படி போய் இருக்கலாம். அதுக்கே வாய் அப்படிலாம் போச்சு. மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ செல்ல அந்த படம் தானே பார்த்துருந்த. வருமானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, காமெடி வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாமா, எனக்கு எல்லாமே தெரியும். அத்தை எல்லாமே என்கிட்ட சொல்லிடுச்சு. அதான் வறுமைக்கு பிறந்தவா இதே இல்லாம சொல்லியிருக்கா. என்ன மாப்பிள்ள செய்ய, அவட்ட போனா நீங்களே வர மாட்டேன். அதான் இதை பார்த்து அப்படியே போய் நான் ஒரு லேகியம் வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? ஆமா, நீ சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என் பேக்கில் தான் இருக்குது. நைட்டு மட்டும் தான் சாப்பிட்ணும். ஓ, என் பேக்கில் இருக்க எடுத்துக்கோ போ. என் சொல்ல மாப்பிள்ள, என் சக்கரை குஞ்சு. இன்னைக்கு நைட்டு பாரு, வீட்டுல கட்டில் உடையத்தான் போது அந்த அளவுக்கு மாமா ஸ்பீடா இருப்பா பாரு. டேய் பங்காளி, நீ சொன்னிய அந்த லேகியத்தை என் மருமகன் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து பேக்கில் தான் வச்சிருக்கான், 5 டப்பா. ஆமா, அதை சாப்பிட்டுட்டு நைட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு பாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி காலையில சொல்றேன். அதுல 2 டப்பா உனக்கு தரேன், நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்புறம் பங்காளியே நாங்களே இருக்க சொன்னானே, இரு எங்கே போயிடாத. 5 டப்பாவா? இப்பவே போய் சாப்பிட்டுருவோம். மருமகனே, நீங்க வாங்கிட்டு வந்த 5 டப்பா லேகியத்துல 3 டப்பா லேக்கியம் நானே சாப்பிட்டுட்டேன். சூப்பர் மருமகனே. வருமானம் நில்லு, எங்க கிளம்பிட்ட? ஊருக்கு கிளம்பிட்டோம்மா. 2 நாள் இருந்துட்டு போப்பா. ஐயோ பரவாயில்லம்மா, நான் ஊருக்கு கிளம்புவோம்மா. இல்லப்பா, 5 லேகியம் பாட்ட சொல்லியிருந்தேன், உன் பேக்கில் தானே இருக்கு. யோ போயா, நீ ரொம்ப லேட்டியா. அது போய் அத்தை கிட்ட போய் கேளு போ. இனிமேல் கோடி ரூபாய்க்கு தான் எங்கள் ஊர் பக்கமே வர மாட்டேயா, உன் வீட்டுக்கே வர மாட்டேயா. என்ன பண்ணிருப்பா, இவ்வளோ கோவப்பட்டு போறானே?